Yeah, hi. ஸோ இன்றைக்கி வந்து டே 13. இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா 3600 சம்திங். பட் இங்கே வந்து 4300 முடிஞ்சிருந்துருக்கணும். நான் ஹெட்ஜிங்கில் க்ளோஸ் பண்ணுறப்போ நேற்று போய் ஃபேஸ் பண்ண அதே இஷ்யூ தான். 3 லாட் க்ளோஸ் ஆகி இது மட்டும் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததால் இதில் கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு சட்டுன்னு. அதனால தான் இவ்வளோ. இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 4000 ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் ஒரி பண்ண வேண்டாம். 3000 ஃபைன் தான், 3600 ஃபைன் தான். இன்றைக்கி கொஞ்சம் 2 ஹெட்ஜிங் எடுத்திருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நான் ட்ரா பண்ண லைன்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி சட்டுன்னு இறங்கிச்சு. நான் கொஞ்சம் அடுத்து எடுக்கும்னு நினச்சேன். நான் திருப்பி இங்கே க்ரீன் வரவும் நான் என்ன எடுத்தேன், இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். இங்கே இல்லை, இந்த பாயிண்டில் இதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ கீழே வரவும் என்ன பண்ணேன், இன்னொரு ஹெட்ஜிங் போட்டேன். ஸோ மேலே போயிட்டு திருப்பி இங்கே வரவும் இந்த லெவலில் வந்து திருப்பி அகைன் இந்த லெவலில் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். அதனால தான் 2 ஹெட்ஜிங். ஸோ ஆவரேஜ் பண்ணால் கொஞ்சம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹெட்ஜிங் மாதிரி பண்ணியிருந்தேன். மற்றபடி இன்றைக்கும் கரெக்டாக அந்த செட்டப்பில் இருந்து ஓப்பன் ஆனதே இங்கிறது தாங்கிறப்போ கொஞ்சம் இங்கே வரவும் சட்டுன்னு கொஞ்சம் கீழே வந்துருச்சு. அதெல்லாம் கரெக்டான என்ட்ரி போட முடியலை. பட் இதுக்கு மேலே போகாதுன்ட்டு ஒரு கெஸ் இருந்துச்சு. அதனால தான் கரெக்டாக இந்த ஆஃப்லேருந்து எடுத்தேன். ஸோ இப்போது அதனால தான் இப்போது வந்திருக்கும். இப்போ நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய 2 என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நான் ப்ராஃபிட்டை தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராஃபிட் மீன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் பண்ண வேண்டியது பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்டிபிஏ வந்து இங்கே 243 இருக்கிறப்பவே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் 264 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும், பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் வைக்கணும். ஸோ நான் அப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அது எப்படின்னு கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கணும். ஏன்னா நான் ஒரே இதை க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு 2 க்ளோஸ் ஆகுது, ஒரு இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறப்போ அது சட்டுன்னு அது மைனஸாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்கமிங் ட்ரேட்ஸில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.